தென்காசி மக்களவை தொகுதியில் தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் களமிறங்கக்கூடும், யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கக்கூடும் என்கிற விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37வது பாராளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தென்காசி தொகுதியில் பேசப்படும் நபர்களாக திமுகவை பொறுத்தவரை அந்த திமுக கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த தனுஷ்குமார் என்பவர் தன் போட்டியிட விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர் கடந்த முறை வேட்பாளர் இருக்கும் பட்சத்தில் அந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு செய்திருப்பதாக காரணத்தால் இந்த முறையும் தன் போட்டியிட தன் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பிஜேபியை பொறுத்தவரை இந்த அண்ணாமலையின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி கூடிய ஐடி தொழில்நுட்பத்தின் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை அந்த பகுதியில் உருவாக்கியிருக்கிறார். ஆகையால் இவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜாம் பாண்டியனும் தன்னுடைய விருப்பத்தை தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட தெரிவித்திருப்பதாகவும் அவருக்கான வாய்ப்பும் அந்த பகுதியில் இருப்பதாகவும் தகவலாக வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி அவர்கள் கடந்த 2 முறை இந்த அதிமுக சார்பாக கூட்டணி இருந்தபோது போட்டியிட்டு இருக்கிறார். அதேபோல் இந்த ஆண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. அவர் போட்டியிடாத பட்சத்தில் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சாம் கிருஷ்ணசாமிக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நாராயணுடன் தென்காசியிலிருந்து மருதுபாண்டி.